ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து 3 to 4 இயர்ஸ் பேபிக்கான வந்து ஒரு பட்டு பாவாடை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டு பாவாடை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் அம்ப்ரெல்லா தான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரெஸ் வருது. சின்ன குழந்தை இல்லையா? ஸோ ஒரு சாரிலேயே 2 ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு, ஒரு ட்ரெஸ் வந்து பட்டு பாவாடை, ஒரு ட்ரெஸ் வந்து அம்ப்ரெல்லா டைப். ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அம்ப்ரெல்லா டைப்போட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், அதோட பட்டு பாவாடையும் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இருக்குது. ஆனால் அது வந்து அவ்வளோவா கிளியராக புரியாது அப்படின்றனால அது வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அம்ப்ரெல்லா டைப் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நான் வந்து குழந்தையோட ஃபுல் ஹைட் வந்து எடுத்தோம் இல்லையா? அதில் பாவாடை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு 22 இன்ச்சஸ் வந்துச்சு. ஸோ பாப்பாவோட ஃபுல் லென்த்தில் நம்ம வந்து மேல் பகுதி ஒரு 11 இன்ச்சஸ் நான் வந்து எடுத்துட்டேன். எடுத்துட்டு கீழே பாட்டம் வந்து நம்ம 22 இன்ச்சஸ் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக 44 இன்ச்சஸ் இந்த ட்ரெஸ்ஸில் நான் அளந்து எடுத்துட்டு அதில் பாதியாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு சைடு வந்து பட்டு பாவாடைக்கும், ஒரு சைடு வந்து அம்ப்ரெல்லா டைப்புக்கும் நமக்கு வந்துடும். இதில் இவ்வளோ கிளாத் நமக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா குழந்தை இல்லையா? ஸோ நம்ம வந்து இதில் ஏதாவது டிசைனுக்கு வேணும், இல்லைன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து முந்தி போர்ஷன் வந்து டாப்புக்கு நம்ம வச்சுக்கிட்டா கூட நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? கட்டுறது, அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாம் வைக்கிறது எல்லாமே இருக்கும் இல்லையா? அது. ஸோ இப்போ வந்து 24 இன்ச்சஸ் நான் வந்து ஃபுல் லென்த் எடுத்துகிட்டு, அதே மாதிரி 4 மீட்டர்ஸ் அளவுக்கு நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். ஆனால் குழந்தைக்கு அவ்வளோவா 4 மீட்டர்ஸ் அளவு கிளாத்து தேவையில்லை. மினிமம் அப்படின்னா கூட ஒரு 3 மீட்டர்ஸ் இல்லைன்னா 2 மீட்டர்ஸ் இருந்தாலே போதும். ஸோ அதனால நான் வந்து அப்படியே மடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஃப்ளீட்டுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ எமர்ஜென்சியாக ஸ்டிச் பண்ணதுனால இந்த லைனிங் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற லைனிங்கை வச்சு நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம வந்து ப்ளைனாக இருக்கும் இல்லையா சாரியில்? ஸோ அந்த கிளாத் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது வந்து பட்டு பாவாடையில் எனக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ லைனிங் வந்து பார்த்திங்கன்னா அரைகுறையாக இருந்துச்சு. ஸோ எப்படி நான் வந்து அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா? இதில் சொல்லிக் கொடுத்தா நல்லா புரியுமா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு யோசித்தேன். ஆனாலும் சரி எப்படியோ சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ட்ரெஸ்க்குமே ஒரே டைம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். எப்படி அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு 2, பேக் சைடு 2. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் பட்டு பாவாடைக்கு வந்து ஃபுல் லென்த் வந்து 11 வரும் டாப்பு. ஸோ 11 இல்லாமல் ஒரு 9 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு ஒரு டாப் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று வந்து நார்மல் ஆஸ் யூஷுவல் 11 இன்ச்சஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து கிளாத் மடிச்சுக்கிட்டேன். ரொம்ப ஒல்லியாக தான் இருக்காங்க பாப்பா அப்படின்றதுனால நான் வந்து ஏதோ ஒரு யோசனையில் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஆனால் கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வேணும் கிளாத் அப்படின்னு நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா 21 இன்ச்சஸ் பாப்பாவோட சுற்றளவு. அதை நம்ம வந்து டிவைடேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்க்கணும். 5 இன்ச்சஸ் வரும். ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச்சஸ். நான் பண்ண பெரிய தப்பு இந்த இடத்துல தான். நான் வந்து 7 இன்ச்சஸ் வைக்காமல் ஒரு 8 இன்ச்சஸ் அந்த மாதிரி ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து டாட் வைக்கிறோம் இல்லையா? பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைட். ஸோ அந்த டாட்டுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதை வந்து இந்த டைமில் எனக்கு தோணாமல் போயிடுச்சு அப்படின்னும்போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. இப்போ ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 14 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து அம்ப்ரெல்லா டைப்புக்கு அப்படின்னா கம்மியாக தான் ஒரு 11 அந்த டைப்பில் இருந்தால் போதும். ஆனால் ஃப்ளீட்ஸ் வைக்கிற டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டு பாவாடை அதுக்கு வந்து 14 வேணும். 14ல் நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச் அளவு ஃப்ளீட்ஸ்க்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 இன்ச்சஸ் அளவு நெக் அகலம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு 2 இன்ச்சஸ். ஸோ இப்போவே நான் வந்து யோசிச்சிருக்கணும். நம்ம வந்து நெக் அகலம் 2 இன்ச்சஸு, ஷோல்டருக்கு 2 இன்ச்சஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் ரவுண்டுக்கு வேணுமே அப்படின்னு யோசிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அந்த டைமில் நான் வந்து அவசர கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு போச்சு. ஸ்டிச்சிங் பண்ணும்போது டபுள் வேலையாக எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கலர் காம்பினேஷன் வேறு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்க் பண்ண எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீனாக வந்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து 1.5 இன்ச்சு 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஸ்டிச்சிங்லலாம் நான் வந்து காட்ட முடிஞ்சால் வந்து காட்டுறேன், இல்லைன்னா இல்லை. ஸோ ஃபுல்லாகவும் நான் மார்க் பண்ணது ஃபுல்லாகவும் கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு சைடில் வந்து அ உள்ள நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஃப்ளீட் வச்ச பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு உள்ள வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அது வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து சொல்லணும் அப்படின்னா, டீட்டெயில்ஸாக நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது ஏதோ ஆர்வ கோளாறுல எடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 4 கிளாத் இருக்குது. அதில் 2 கிளாத் வந்து தனியாக எடுத்துக்கிட்டு, பேக் சைடுக்கு ஒரே அளவாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கு என்ன டிசைன் வைக்கணுமோ அந்த டிசைன் நான் வந்து கட் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது பேக் சைடுக்கு டாட் பிடிக்கிறது இது எல்லாமே இருக்குது. இவ்வளோ கம்மியாக போதுமா அப்படின்னு எனக்கே இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து யோசிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கொண்டு வந்துடுச்சு. ஸோ இன்னொரு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹைட் வந்து கம்மி பண்ணணும். அதே மாதிரி நெக் வந்து கட் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படின்னு நான் நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். ஆனாலும் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா, அந்த தவறே வராது அப்படின்றது தான் நான் வந்து இப்போ சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வி நெக் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நெக்கு. அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க. இப்போ வந்து டீப் நெக்காக வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து பேக் சைடுக்கு ஒன்று, ஃப்ரண்ட் சைடுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு ட்ரெஸ்க்கு இன்னொரு ட்ரெஸ்க்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஹைட் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு கன்ஃப்யூஷன் ஆகிடும் அப்படின்னு நான் வந்து காமிக்கல. இப்போ இந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து லைனிங் கட் பண்ணிக்கிட்டேன் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, லைனிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7:45க்கு வந்து முடிக்கிற அளவுக்கு நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து எடுத்தேன். ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து சொல்லி தர முடியல. ஸோ கட்டிங் பண்ணும்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணும்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா தான் உட்காந்து ரொம்ப எடிட்டிங் பண்ணிக்கிட்டு ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ எடிட்டிங் அப்படின்னா நம்ம வந்து என்னடா நான் சொல்கிறது எனக்கே புரியலையே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் டைம் வந்து எடுக்கலை. ஏதோ ஒரு மோட்டிவேஷ்னலாக போடலாம் அப்படின்னு தான் நான் வந்து போட்டேன். ஆனால் சரி அது ஸ்டிச்சிங்லேயே அப்படி நம்ம வந்து மோட்டிவேஷ்னலாக பேசிட்டு போகலாமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு என்னை வந்து கொண்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே வந்து லைனிங் வச்சுட்டு ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக லைனிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ லேட் நைட்டில் ஹஸ்பண்ட்க்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட் தான். ஸோ அதனால் எனக்கு வந்து கவலை இல்லை. வீட்டில் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லியாச்சு, நான் வந்து லேட்டாக தான் வரேன் அப்படின்னு. ஆனாலும் அம்மாவோட மொபைல் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அம்மா வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து கிளம்பிட்டாங்க. நானும் என்னோடய பொண்ணும் பெரிய பொண்ணு மட்டும்தான் இருந்தா. ஸோ நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தோம். 6 மணிக்கு மேலே கடை வந்து ஆஸ் யூஷுவல் ஓப்பன் கிடையாது. அதனால் 6 மணிக்கு மேலே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 7:45க்கு வந்து முடிக்கிற ஒரு 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு வந்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பாவாடைக்கு ஆஸ் யூஷுவல் நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து எடுத்துப்பேன், பாதியாக மடிப்பேன், ஹைட் வந்து பார்ப்பேன் எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்னு வந்து பார்ப்பேன். ஸோ அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து அந்த லைனிங்கில் அகலம் எப்படி இருக்குமோ அதே அகலம் தான் நான் வந்து பெரியவங்களுக்காகட்டும் சின்னவங்களுக்காகட்டும் எடுத்துப்பேன். ஆனால் ரொம்ப டபுள் ஒரு 5XL 4XL அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும் இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்க அந்த அகலம் வந்து டபுளாக எடுத்துப்பேன், அவ்வளோதான். இப்போ நான் மெயின் கிளாத் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து 23 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 23 இன்ச்சஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து 24 இன்ச்சஸ் எடுத்தோம் இல்லையா? அதில் 1 இன்ச் கம்மியாக. இப்போ நம்ம வந்து அகலம் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்கள். 16 இன்ச்சஸ் இன்ட்டு 4 அப்படின்னா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து 32 இன்ச்சஸ், பேக் சைடு வந்து 32 இன்ச்சஸ். சரிங்களா? ஸோ 32 இன்ச்சஸ் அப்படின்னா குழந்தைக்கு ஒரு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 11 அந்த மாதிரி வரணும். அதில் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்து இன்னொரு ட்ரெஸ்க்கும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். இதில் வந்து இவ்வளோ கிளாத் வேணுமா அப்படின்னு எனக்கு மைண்டில் தோணுச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஷால் வேணும் இல்லையா? ஸோ ஷால் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ அம்ப்ரெல்லா டைப் தைக்கிறோம் அப்படின்னா அதில் தான் நம்ம வந்து ஷால் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதில் தான் நான் வந்து ஷால் கட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஆர்வக்கோளாறுல இது எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. ஸோ தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க. சரிங்களா? கண்டிப்பாக இது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா
கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் தாங்க வந்து கட் பண்ண போறோம். ஸோ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூசுவல் குழந்தையோட உயரம் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து உயரம் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் குழந்தைக்கு உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீடியமா 5 இன்ச்சஸ் நான் வந்து வச்சிருக்கேன். 5 இன்ச்சஸ் தான். பஃப்ஃபுக்காக எக்ஸ்ட்ராவா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 5 இன்ச்சஸ் அதே மாதிரி பஃப்ஃபுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா அந்த ஷேப் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதையும் சேர்த்து நான் வந்து 7 இன்ச்சஸ் ஆட் பண்ணிட்டு, பஃப்ஃபுக்காக 3 இன்ச்சஸ். இதுவே வந்து கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க ஃபுல் சர்க்கிளே அதாவது இந்த கீழ வந்து பாவாடைலாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பெருசா தான் அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து அவங்க பிரிச்சுக்கிறோம். நாங்க வந்து கீழ வந்து பாட்டம் எல்லாமே நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இது ஸ்லீவ்ஸ் கூட நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஏன்னா, அவங்க வந்து இன்னும் ஒரு 2 வருஷம், 3 வருஷம் போடுற அளவுக்கு அவங்க வந்து அ அளவு வந்து எடுத்திருக்கோம். எப்படின்னா நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து பாவாடை ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? தைச்சு முடிச்சதுக்கப்புறமா கீழ வந்து மடிச்சு தைக்கணும். இன்விசிபிளா மடிச்சு தைச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து ரிமூவ் பண்ணிப்பாங்க. அப்படிதான். உள்ள வந்து எக்ஸ்ட்ராவா கிளாத் வந்து குடுக்கணும். அது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து குடுத்தோம் அப்படின்னா, அவங்க உட்காந்து ரிமூவ் பண்ணிப்பாங்க சைட்ல. அதே மாதிரி கீழ இந்த ஸ்லீவ்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கரெக்ட்டா ஆயிடும். நம்ம எப்பவுமே பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ணும்போது, இப்போ அ ரீசென்ட்டா அவங்க போட்டுக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தைக்கணும். நம்ம வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு தைச்சுக்கலாம். இன்னும் 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு அ அந்த டைம் வரும் வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து தைக்கவே கூடாது. ஏன்னா, அது வந்து இப்போ வந்து நம்ம அழகு பார்க்காம, நம்ம வந்து இன்னும் ஃப்யூச்சர்ல அழகு பார்க்கணும். இன்னும் 2, 3 வருஷத்துக்கு அப்புறமா அழகு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கவே கூடாது. இன்னும் சாரீஸ் வந்து நெறையவே இருக்கும். அதெல்லாமே நமக்கு இன்னும் தச்சுக்கலாம் இல்லையா? ஆனா இந்த மாரி ஐடியா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்போ தச்சு இப்போ போடணும். ஒரு 6 மாசம், 1 வருஷம் வரைக்கும் போடணும். இந்த மெத்தட்ல தான் நம்ம எப்பவுமே யோசிக்கணும். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நான் லைனிங் கட் பண்ணிக்கிறேன். பொதுவா நான் லைனிங்ல தான் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணுவேன். ஆனா, இப்போ வந்து சாரீல கட் பண்ணிட்டு, லைனிங் வந்து தனியா கட் பண்ணிக்கிறேன். அ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அத பார்க்கணும் அப்டின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எப்டி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸா சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா! பாய்.